இப்பொழுது விருதாளர் அறிமுகம் முனைவர் இதய கீதம் ராமானுஜம். வணக்கம். பட்டுக்கோட்டையார் பாட்டுக்கோட்டையை தந்து பொது உடைமை சிந்தனையை அதில் மலர வைத்து தமிழ் சமுதாயத்தின் மேன்மைக்காக தன்னையே அர்ப்பணித்த மகாகவிஞன் பட்டுக்கோட்டையார் விழாவில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பொங்கி வழிகின்ற என்னுடைய நெஞ்சத்து வணக்கங்களை காணிக்கை மலர்களாக சமர்ப்பிக்கிறேன். பட்டுக்கோட்டை எழுதிய பின்புதான் தமிழர்கள், தூங்கி கிடந்த தமிழர்கள் விழித்து எழுந்தார்கள். களிர் போல் மதமுற்று கரம் நாடி பகைசாடி கண்டது நம் வீரமல்லவா, கையுப்பி பிறவழக கடல்தாண்டி அரசாண்ட காலங்கள் நமதல்லவா, விளையாடும் கைகளால் விடுகின்ற மலர்களையும் வீரத்தை பேசிய மண் அல்லவா என்பதை உலக அரங்கத்துக்கு சொன்ன முதல் பொது உடைமை கவிஞர் நம்முடைய பட்டுக்கோட்டையார் என்பதனால் சென்னையில் 5 நிகழ்ச்சிகள் நடந்த பின்னும் இத்துணை தமிழர்களை மொத்தமாக பார்க்கிற ஒரே அரங்கம் இந்த அரங்கம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லியாரே வந்திருக்கிறார். நல்லியார் வந்தால் தமிழ் துள்ளிகளும் என்பதற்கு அவரே சாட்சி. வெள்ளை உடையை போல மனதையும் அப்படியே வைத்திருக்கிற மாமனிதரே, நீங்கள் வந்து அமர்ந்ததன் மூலம் இந்த மேடை கௌரவம் பெறுகிறது, பெருமை பெறுகிறது. இந்த விருதினை கொடுப்பதற்காக அழகா நடிப்பு சிங்கம் சவாலியர் சிவாஜி கணேசன் இல்லாத குறையை போக்கி நிற்கிற ஒரே தமிழ் சிங்கம் எங்கள் ஐயா விஜயகுமார். உங்களை பார்க்கிற போதே கம்பீரம் பிறக்கிறது, தமிழர்களுக்கு மெய் சிலுக்கிறது. காலத்தின் வரலாறாய், ஞானத்தின் உச்சரிப்பாய், மோனத்தின் எப்போதும் எழுந்து நிற்கிற நடிப்பு சிங்கமே, நீ இருக்கிறதுக்கால் இந்த மேலையே பெருமை பெறுகிறது. உங்களை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். ஒரு மாதம் ஒரு மனிதர் துடிக்கவே இல்லை, தூங்கவே இல்லை. இவரும் செயலாளரும் இந்த பட்டுக்கோட்டை அறக்கட்டளைக்காரர்களும் சிரித்து கொண்டே இருந்தார்கள். காரணம், பட்டுக்கோட்டை விழாவினை 13ஆம் தேதி எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று. அப்படி நடக்கிற இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்குவதற்காக யார் வர வேண்டும்? அடடா, தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர், இவை பொழுதும் சோர்வின்றி உழைக்கின்ற மாமனிதர், எழுத்து வேள்வியால் எழுந்து நிற்கிற வேந்தர் யார் என்றால் நம்முடைய பேராசிரியர் டாக்டர் ராமகுருநாத். அவர் தேசிய தலைவரை சேர்த்து கூட்டிட்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு பெண்ணின் பெருமையை, பெண்ணின் சிறப்பை, சமூக மேன்மையை சொல்வதற்காக வாழ்த்துறை வழங்க வந்திருப்பவர் NS பிரேமா அவர்கள். இந்த காஞ்சிபுரம் இந்த மண்ணுக்கு கொடுத்த அண்ணாவை போல் இன்னொரு தமிழறிஞர் நம்முடைய NS பிரேமா அவர்கள். இப்ப யாருக்கு விருது கொடுத்தாங்க பாருங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு மனிதர் சிந்திச்சு அறுவரை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆறுமுகம் மான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்பதை போல அறுவர் மூலம் 6 மனங்களை சுட்டி காட்டுகிற விதத்திலே முதலாக சோழ நாச்சியார். ராசராச சோழனை பார்க்காதவர்கள் சோழ நாச்சியாரை பார்த்துக் கொள்ளுங்கள். தமிழ் இணைய மையத்தின் மூலம் ஒரு புதிய வரலாறை புரட்டி பார்க்கிற உங்கள் மீசை சிறப்பாக இருக்கிறது, உங்கள் ஆசை சிறப்பாக இருக்கிறது. தமிழை வளர்க்க வேண்டும், தாய்மொழியை பெருமைப்படுத்த வேண்டும். நாளும் நாளும் வளர்க்கிற நயாகாராவே, நீ சிரிக்கிற போதே எங்களுக்கு சிரிக்கிறது. அரடா அரடா, சோழ நாச்சியார் வந்தார், சோழெல்லாம் ஓடியது தமிழ் வாழ்கமென முழக்கமிட்ட தமிழ் இணைய மையத்தின் தலைவா, விருது பெறுகிற வெற்றியின் நாயகனே வாழ்க வாழ்க. அவருக்கு அடுத்து சட்டக்கதிர் ஆசிரியர் இங்க இருப்பார், நாளைக்கு மலேசியாவில் இருப்பார். உலக நாடுகள் எல்லாம் சட்டத்தின் மேன்மையை பறைசாற்றுகிற மாமனிதர் ஐயா சம்பத். உங்கள் சிரிப்பு எனக்கு பிடித்திருக்கிறது, அதுக்குள் இருக்கிற சிரிப்பு எனக்கு பிடித்திருக்கிறது. எத்தனை அற்புதமான பணிகளை ஓடி ஓடி செய்கின்றார், நாடி நாடி செய்கின்றார். நன்மை விளங்க வேண்டும் என்று நாளும் துடிக்கிற அவருக்கு
பட்டுக்கோட்டையார் பெயரிலே இன்றைக்கு விருது வழங்குகிறோம். சம்பத் வருகிறார், சட்ட கதிர் தருகிறார், புதிய சாம்ராஜ்யம் படைக்கிறார், சாமானியனுக்கும் நீதி பெற வழிவகை காட்டுகிறார். அவர் யார் என்றார், யார சம்பத்தையா, வாழ்க வாழ்க. அதற்கு அடுத்து அடடா கே.பே. விஸ்வநாதன் இந்த மண்ணுக்கு தந்த மா மனிஷி எங்கள் அம்மா மணிமேகலை கண்ணன் அவர்கள் இன்னைக்கு புலவர் குழு நடத்தி தளர்கின்ற தமிழை தளர்வில்லாமல் கட்டி காக்கின்ற மாதரசி யார் என்றால் மணிமேகலை கண்ணன் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். இன்னும் உழைக்கின்றார், நல்ல தமிழை நாளும் பேசுகிறார், நாட்டு நலத்துக்காக தினமும் உழைக்கிறார். நெருப்பின் இருப்பாய் இருப்பின் தெரிப்பாய் கோடை ஈட்டியாய் காலம் காட்டிய அடுப்படி சிறையினை படிப்படியாக்கி படி படி என்று பெண்கள் பெண் பிள்ளைகளையும் படிக்க வைத்து தன்னுடைய பேர குழந்தைகளையும் தமிழை வளர்ப்பதற்காக நாளும் தருகின்ற எங்கள் தங்க அம்மாவே நீங்கள் வாழ்க வாழ்க. மணிமேகலை அம்மா வாழ்க வாழ்க. அந்த மணிமேகலை அறத்தை சொன்னார், இந்த மணிமேகலை புலவர் குழு மூலம் தமிழின் தரத்தை சொன்னார். தாயே நீ வாழ்க, என் தமிழே நீ வாழ்க, நல்லவை இனி நடக்கும், நாளிலும் உங்களை வாழ்த்தி நிற்கும் அம்மா மணிமேகலை வாழ்க வாழ்க. அவருக்கு அடுத்து அமைதியாக உட்கார்ந்திருக்கிற எங்கள் ஐயா முத்துவேல் ஐயா. மிக எளிமையாக தெரிகிற அந்த மனிதன் தான் முதல் செம்மொழி நிறுவத்தின் பதிவாளர் என்று கம்பீரமாக அந்த வெற்றியாசனத்தில் அமர்ந்த மா மனிதர் முத்துவேல் ஐயா. அது மட்டும் இல்ல, ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சட்டக் கல்லூரிகளிலும் தமிழில் சட்டத்தை படிப்பதற்கு உதவுகிற ஒரே நூலாசிரியர் எங்கள் ஐயா முத்துவேல் என்பதை நான் பதிவு செய்கிறேன். சிறந்த எழுத்தாளர், சிறந்த கவிஞர், சிறந்த ஆய்வாளர், அதை காட்டிலும் சிறந்த மனிதர். செம்மொழி தந்த முத்தே செங்கதிரோவே என் காலத்தின் வரலாறே முத்தே அமிழ்தே வாழ்க வாழ்க. அவருக்கு அடுத்து கார்முகிலோன். டாக்டர் கார்முகிலோன் வந்ததுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் ஏலிசை வேந்தர் தேவராஜ பகவதரை பற்றி தவறான கருத்துக்கள் சொன்னது. அதை மாற்றி தன்னுடைய கைப்பணத்தில் செலவு பண்ணி ஆவணப்படமும் நூலாக எழுதியும் முதல் அதை மாற்றிய வரலாற்று நாயகன் யார் என்றால் நம்முடைய கார்முகிலோன். இது மட்டும் இல்லை, அப்படியே அந்த பேசுகிற போது இப்ப பேசுகிற போதே அப்படியே நம்மளை அப்படியே மயக்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். மின்னலில் நாரெடுத்து விழுகின்ற எண்ணத்தில் கண்ணன் சுவை சேர்த்து கவிதை சாரமாக்கி நெஞ்சும் நெய்கிற வஞ்சம் பறந்தவிட விஞ்சுகின்ற வீர உணர்வுகளை கொஞ்சம் தமிழால் கொட்டுகிற முதல் படைப்பாளன் கார்முகிலன். வான்மலை பொழியும் கார்முகிலம் இதயமெல்லாம் தமிழ் மொழியை கொட்டும் நாளும் நற்றமிழை தேகராஜ பாகவதரை தமிழ் மண்ணுக்கு உண்மையாய் அறிமுகப்படுத்திய நாயகனே நற்றமிழ் வேந்தனே வாழ்க வாழ்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல அவை தான், சரியான நேரத்துல சரியா கை தட்டுற ஒரே தமிழ் சமுதாயம் அணுகிற மேடை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கை தட்டலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலை தமிழன் போறவெல்லாம் தட்டிட்டு போயிடுவான். அது தட்டாமல் இருப்பதற்காக நம் கைகளையாவது தட்ட வேண்டும் என்கின்ற எதிர்ப்பு தெரிஞ்சவர்கள். அதுக்கு அடுத்து வசீகரனை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கும். ஒரு இலக்கியத்திற்காக, தமிழ் படைப்புக்காக, சிற்றிதழுக்காக தன்னையே உலுக்கி நாளும் அரும்பணியாற்றுகிற
அற்புத மனிதர் வசீகரனார். இவர்தான் கால்முகிலோனுக்கு துணையாக நின்றார், தூணாகவும் நின்றார், அற்புதமாய் இருந்தார். அழகு தமிழை படம் பிடித்து எத்தனையோ படைப்பாளர்கள் முகங்களை வெளியிட்டு சிறப்பித்த முதல் தமிழ் சித்தாந்தவாதி யார் என்றால் வசீகரன். வசீகரமே வான்மதியே ஞானத்தின் உணவுண்ண மறந்தாலும் உணர்வு பெற மறுக்காத உத்தமனே எளிமையின் நாயகனே வாழ்க வாழ்க என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு யார் கொண்டு வந்து பாருங்க. உலகமே எழுகிறது, உலக நாயகியே வந்த நிகழ்ச்சியை தோற்கிறார். இப்படிதான் பெண்கள் இருக்கணும். பாரதி கண்ட புதுமை பெண்ணை முதலில் படம் பிடித்த செல்லாபேரிஸ் கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய கலகி உலக நாயகி. உலக நாயகி இவர் எழுந்தால் வானம் குடைபிடிக்கும், அந்த எரி மலைக்கும் கொஞ்சம் பயம் எடுக்கும், செல்போனெல்லாம் தானாக அணைந்து விடும். இவர் குரல் கேட்டால் சத்தியமே வந்து நிற்கும். அடடா அடடா, வார்த்தைகளை எங்கிருந்து வார்த்தை எடுக்கிறீர்கள்? கொட்டும் தமிழை அருவியாக்கி கோலத் தமிழை முழங்க வைத்து நற்றமிழ் கீதத்தை நாளெல்லாம் முழங்குகின்ற நற்கமிழ் நாயகியே, உலக நாயகியே, உணர்ச்சியின் பிளம்பே, உணர்வின் நாயகமே, தமிழ் எழுந்து நிற்க வேண்டும், தன்மானம் சிலிர்த்து நிற்க வேண்டும் என்று நாளும் உழைக்கின்ற உங்களுக்கு பாராட்டுகள். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் வந்து போகிற மின்னல் கீற்றாய் எங்கள் முன் புலப்படுகிற நல்ல பேராசிரியர், டாக்டர், சிறந்த ஆய்வாளர் நம்முடைய பேக்கி பிரபாகரன். இல்லை என்றால் இப்படி சொல்ல வேண்டும் என்றால் நாளைக்கு என்னுடைய பெயரை என்னுடைய நண்பரே விட்டு விட்டார் என்று பின்னால் ஒரு பிரச்சனை வரும் என்கின்ற காரணத்தால் 1.5 லட்சம் ரூபாய் வாங்குகிற முதல் தமிழ் பேராசிரியர், மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற முதல் பேராசிரியர் நம்முடைய பேக்கி பிரபாகரன் ஐயா பட்டுக்கோட்டையார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வருஷம் நானும் ஒரு 10,000 ரூபாயை ஏதோ ஒரு செலவு கொடுக்கிறேன் என்று மனதில் இருந்து கொண்டிருக்கிறார். பட்டு நம்முடைய ஐயாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த மாதத்திலிருந்து ஒரு 10,000 கொடுப்பார்கள். வந்திருக்கிற அத்தனை சான்றோர்களையும் மேலே இருக்கிற ஒருத்தர் சொன்ன தப்பாயிரம் ஏறத்தாழ ஒரு 50 தமிழறிஞர்களை மொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் இங்கதான். அதனாலதான் பட்டுக்கோட்டையாருடைய சிந்தனைகளை நாட்டிய உருவில் அடையவிட்ட என்னுடைய அம்மா கலைமாமணி அம்மா அவர்களுக்கு நம்முடைய புதுக்கோட்டை அம்பலத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை செய்து இது மாதிரி தான் பண்ணணும். எத்தனை அந்த தமிழ் உணர்வுகளை கொண்டு வந்தால் தான் எப்படியாவது தமிழ் சோபரா ரமேஷ் அம்மா இல்லாட்டினா கலைமாமணி சோபத்தில் ரமேஷ், ஏன்னா தமிழர் எவ்வளோ காசு கொடுப்பாங்கன்னு கையேந்த நிலைமைக்கு தமிழன் போயிடுவான். ஓட்டுக்கு காசு வாங்குகிற தமிழர்களை மாற்றி அமைப்பதற்கு பட்டுக்கோட்டையாரினுடைய பாடல்களை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற செய்தியினை சொல்லி புலருடைய மலர் தூடி புதுப்பாட்டு கையில சிக்கிற ஒரு புதிய நாள் தொடங்குகிறது. நாம் சரியாக இருக்கிறோம், நல்லதை விதைப்போம், நாடு நலம் பெறும். நன்றி, வணக்கம். கவிஞர் முனைவர் இதய கீதம் அவர்கள் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர். கொரட்டூரில் இருக்கக்கூடிய லூகாஸ் டிவிஎஸ் என்ற நிறுவனத்தில் ஒரு சாதாரண தொழிலாளியாக நான் அவரை 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்தேன். அங்கு நடைபெற்ற விஜயதசமி அன்று சரஸ்வதி பூஜை அங்கே சிறப்பாக நடைபெறும். அப்பொழுது திரு வெங்கடராமன் என்பவர் டைரக்டராக இருந்தார். கொரட்டூர் லூகாஸ் டிவிஎஸ் டைரக்டர் இருந்தார். இப்ப இருக்க இதய கீதத்தை 40 வருஷம் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். இப்பவே இவ்வளவு துடிப்பு, எடுப்பு, நடிப்பு இருக்குன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளர். உள்ளே நுழைகிற படபடப்பு, உள்ளே நுழைகிற போது அந்த லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனத்துக்குள்ளே நுழைகிற போது கலைந்த தலை, கலங்கிய கண்கள், இஸ்திரி பெட்டியே பார்க்காத ஒரு சட்டை, அந்த போட்டுக் கொண்டிருக்கிற அந்த கால் சட்டை எப்பொழுதோ வெள்ளைக்காரன் விட்டு போன சட்டையா, அதுபோல ஒரு சட்டை. இப்படி ஒரு உழைப்பாளனை நான்
லூகாஸ் டிவிஎஸ்ல 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன். அவர் சிறுக 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 தன்னை வளர்த்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படித்தவரா கொரட்டூருக்குள்ள போனவர், லூகாஸ் டிவிஎஸ்குள்ள போனவர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி BA தமிழ், MA தமிழ், MPhil தமிழ், PhD தமிழ் முடிச்சார். அந்த PhD தமிழ் முடிக்கும் போது அவருக்கு தேர்ந்தெடுத்த தலைப்பு நான் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய தகைசால் மனிதநேய சிறுகதைகள் என்று நான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் மொழி கல்வி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் சர்க்குணவடியிடத்திலே அவர் PhD முடித்தார். அப்பொழுது அந்த தீசிஸ் ஹைலி கமெண்டட் என்று கொடுக்கப்பட்டது. அதற்காக மலேசிய நாட்டில் அவருக்கு 6 நாள் விமான பதிவு கொடுத்து அவரை சுற்றுப்பயணத்திற்காக டாக்டர் சாமுவேல் அழைத்தார். அப்ப ஐயா அமரராகாமல் இருந்தார். அவர்தான் உலக தமிழர். அவர் அழைத்தார். அந்த விழாவுக்கு இதே இடம் சென்றபோது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படித்த மாணவன் லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனத்தில் வெளியே வருகிற போது HR கன்சல்டன்டா வெளியே வந்தார். HR கன்சல்டன்டா வெளியே வந்தார். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளன் தான் இன்றைக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தேசிய பொது செயலாளராக இருக்கிறார். ஆக சிறு வயதில் ஊட்டப்படுகிற விதைதான் இப்படிப்பட்ட சிந்தனையாளர் நமக்கு தர இருக்கும். இப்பொழுது அவர் பாடிய ஒரு கவிதை கூட அவர் கையில் குறிப்பு எழுதி வைக்கவில்லை. இதற்கு முன்னாலும் அவர் எழுதி வைத்துவிட்டு மேடைக்கு வரவில்லை. உங்கள் முகத்தை பார்த்து பார்த்து அப்படியே கவிதை பாடினார். அப்படி ஒரு ஆசு கவி. இன்றைக்கு நிறைய காசு கவிகள் இருக்கிறார்கள். இவர் ஆசு கவி.